கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லேவியரக புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையில் நாம் இப்படி காண்கிறோம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும் என்று காணப்படுகிறது. இப்போ ஏற்ற காலத்தில் மழையும் மரங்கள் தன்னுடைய கனிகளையும் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 26வது அதிகாரத்தில் அதனுடைய 1, 2, 3 வார்த்தைகளில் நாம் காணப்படுகிறது. அங்கே கூறப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அவர் நீங்கள் உங்கள் சிலையை நீங்கள் வைக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, இப்போ அதே மாதிரி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவரை ஆராதிக்கணும் என்று சொல்லுகிறார். அவருடைய பயபக்தியாயிட்டு அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். அப்போது இந்த மழை என்று சொல்லுகிறது நமக்கு தெரியும். சில இடங்களில் மகா பெரிய வறட்சியாக இருக்கிறது, சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு எடுக்கிறது. அப்போ அந்த ஒரு மழை என்று சொல்லுகிறது நமக்கு ஏற்ற காலத்தில் கிடைக்காம இருக்கிற ஒரு மழை என்று சொல்லுகிறது கர்த்தருடைய கரங்களிலிருந்து நமக்கு வருகிற தண்டனையாக தான் கூறப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ கர்த்தரை ஒரு ஜனம் ஒரு இடத்துல கர்த்தரை ஆராதித்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அவர் ஏற்ற காலத்தில் மழையை தந்து அந்த மழை நமக்கு ஆசீர்வாதமாகவும் பூமியின் கனிகளை தரவும் அது நமக்கு மற்ற தேவைகளுக்கு குடிநீர்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை ஆராதிக்கவும் அப்படியே கற்பனை வழி நடக்கவும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.